ஹே ஆல், பரதநாட்டியம் பிரிட்டிஷர்ஸால பேன் செய்யப்பட்ட டான்ஸா? தெய்வதாசிங்க தான் பரதநாட்டியத்தை ஆடிட்டு இருந்தாங்களா? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் நான் பார்த்த ஒரு போஸ்டோட கமெண்ட்ல இருந்துச்சு. அத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்ககிட்டயும் பகிர்றேன். பிடிச்சவங்க கேளுங்க. இத பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தேவதாசி யார், அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. தேவதாசிங்கிற பேருக்கு பொருள் வந்துட்டு கடவுளோட சேவகர்கள். சின்ன வயசுலயே சில பெண்களை கோயிலுக்குன்னே அர்ப்பணிச்சிடுவாங்களாம். அந்த பெண்கள் ஆடக்கூடிய நடனத்தின் பெயர் சதிர் அல்லது தாசி ஆட்டம். அதுதான் நாம இப்ப பரதநாட்டியம்னு சொல்லிட்டு இருக்கோம். தேவதாசிகள் வெறும் நடனம் ஆடுறவங்க மட்டும் இல்லைன்னு, அவங்க இசை, தமிழ் லிட்டரேச்சர், சான்ஸ்கிரிட், கோயில் சடங்குகள் இது எல்லாத்திலயுமே பயிற்சி பெற்றவங்க. அப்புறம் எப்படி பரதநாட்டியம் பேன் செய்யப்பட்டுச்சு? 1910 பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருந்தப்போ அரசர்கள் மற்றும் ஜமீன்தார்களுடைய பவர் ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. அதாவது இந்த டெம்பிள் சர்வீஸ் பண்ணக்கூடிய தேவதாசிகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணனதும் பணம் கொடுத்து உதவுனதும் இந்த மன்னர்கள் மட்டும், ஜமீன்தார்கள். இது மட்டும் தான் ரீசனா? இல்ல. பிரிட்டிஷர்ஸ் விக்டோரியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது குயின் விக்டோரியா காலத்துல இருந்த சில ரூல்ஸ். பெண்களும் பெண்களோட ஆடையும் டீசென்டா தான் இருக்கணும். பெண்கள் பப்ளிக்கா அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில மட்டமான ரூல்ஸ் தான் விக்டோரியன் கல்ச்சர்ல வரும். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பிரிட்டிஷர்கள் இந்தியாவுக்கு வரும் பொழுது பரதநாட்டியம் போன்ற ஹை எக்ஸ்பிரஷன் பாடி மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய டான்ஸ் பார்க்கும் பொழுது அவங்க அதை விக்டோரியன் கல்ச்சரோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பப்ளிக்கா பொண்ணுங்க இதை பண்றதா அவங்களால ஏத்துக்க முடியல. இந்த டான்ஸ் வந்துட்டு இம்மாரல் அண்ட் இன்டிசென்டா இருக்குங்கிற மாதிரி அவங்க பார்த்தாங்க. எப்போ அரசு மற்றும் ஜமீன்தார்களுடைய சப்போர்ட் குறைய ஆரம்பிச்சதோ தேவதாசிகளோட வாழ்க்கை ரொம்ப சிக்கலா மாறிச்சு. ஒரு சில தேவதாசிகள் மியூசிக் அண்ட் டான்ஸ் ட்ரைனிங் கொடுக்க போனாங்க. ஒரு சிலர் பிரைவேட் பார்ட்டிஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் சிலர் எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்பட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த சோசியல் ரிஃபார்மர்ஸ் ஆன ஒரு சில இந்தியர்களும் இதை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லா பக்கமுமே எதிர்ப்பு இருக்க போக இந்த டான்ஸ் பேன் செய்யப்பட்டுச்சு. அப்புறம் 1930களில் கிருஷ்ணன் ஐயர், ருக்மணி தேவி அப்படிங்கிற மாதிரி சில ஆர்டிஸ்ட் மூலியமா இந்த பரதநாட்டிய கலை மீண்டு வந்துச்சு. அந்த சதிராட்டம் பரதநாட்டியம்ங்கிற பேரால அழைக்கப்பட்டுச்சு. இப்போ நாம மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இந்த கலையை பார்த்து கைத்தட்டி கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு இப்படி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரிஞ்சுக்கோங்க. நானே இதை பத்தி எல்லாம் சொல்லணும் சும்மா தாங்க. பை பை.